செய்திக் கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, சேலம் மாவட்டத்தில் பறவைகளுக்கான தண்ணீர் வசதி ஏற்படுத்தும் தன்னார்வலர்கள் குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. நாட்டின் வளர்ச்சியில் இளையோர்களின் பங்கு முக்கியம் வாய்ந்தது. அதிலும் குறிப்பாக கிராமப்புற இளைஞர்களின் பங்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது. நாடு முழுவதும் உள்ள திறமையான இளைஞர்களின் வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யும் நோக்கத்தில் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. திறன் மிக்க நபர்களை கண்டறிவதும் அவர்களுக்கு பயிற்சி அளித்து நடைமுறை அனுபவத்தின் மூலம் அவர்களின் திறனை மேம்படுத்துவதும் இத்திட்டத்தின் நோக்கமாகும். பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் பயிற்சியில் இணைவதற்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட்டு அதில் பல்வேறு அரசு மற்றும் தனியார் துறைகளை சேர்ந்த நிறுவனங்கள் பங்கேற்று ஆர்வமுள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது. மேலும் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சியில் உதவித்தொகையுடன் பயிற்சி அளிக்கப்பட்டு ஏராளமான சலுகைகளும் மத்திய அரசு வழங்கி வருகிறது. அதிலும் முத்தாய்ப்பாக தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்பட்டு அதன் மூலம் அரசு பணியில் வாய்ப்பு பெற பல்வேறு சலுகைகளும் மத்திய அரசு வழங்கி வருகிறது என பயிற்சி அலுவலர் அருண் தெரிவித்தார். அப்ரண்டிஸ் முடித்தோம் அப்படின்னா பசங்களுக்கு கூடுதலாக ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்குது. இதனால் வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய கிடைக்கும், அதாவது கூடுதலாக கிடைக்கும். அதாவது ஒரு ஐடிஐ மட்டும் படிக்கிற பையன் அப்படின்னு வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதே ஒரு அப்ரண்டிஸ் ஒரு வருஷம் படித்து முடித்தாங்கன்னா இந்த அப்ரண்டிஸுக்கு கூடுதலாக ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு மார்க்கும் நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய பர்சன்டேஜ் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான கூடுதல் தகுதியாக இது கருதுகிறோம். அதனால் அப்ரண்டிஸ் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இதை பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு வருஷம் பண்ணுற பசங்களும் பண்ணலாம், 2 வருஷம் முடிக்கிற பசங்களும் இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங்கை பண்ணலாம். தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி சேர்க்கை முகாம் வழங்கிய மாபெரும் வாய்ப்பு தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தது என மாணவர்கள் தெரிவித்தனர். நிறைய இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து என்னை மென்மேலும் உயர்த்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்பளத்தோட வேலை கிடைக்கும். இதனால எங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நிறைய தொழிற்சாலையிலேருந்து எல்லா ஸ்டாஃப்ஸ் வந்திருந்தாங்க. அது எல்லாருக்கிட்டையும் இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ண எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்திருந்தோம். இது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. சென்னை துறைமுகம் மதுரவாயில் தேசிய நெடுஞ்சாலை கட்டமைப்பு பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மண்டல இயக்குநர் திரு வீரேந்திர சம்பியால் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், Port Mudroval project, actually this is really an iconic project. This is first of its kind. It's a double decker 2-level corridor. It's nearly 21 kilometer long project. And basically the first level is exclusively for the traffic which is bound for the city. In the first level we will not charge any toll. In the second level is the traffic which is bound towards the port. So this will be actually, it will be further continued. Now we have already planned. At present it is from port to Mudroval. Beyond Mudroval up to ORR, we have already finalized the documents. The bids has been invited. So hopefully within a month or within 2 months, this work will also be awarded. So this will be continued up to Chennai, the end point of Chennai-Bangalore Expressway. The next from ORR to up to Sriperumbudur, it will be at the 3 level, because beyond Kutambakkam bus stand, Chennai Metro will also join. So Chennai Metro will be at the second level. We will be at the first level, and at the ground level, that 6 laning is already there. So for a length of maybe around 5 to 5.5 kilometers, it will be there will be 3 levels. At present, the progress of the project is basically we are doing, it's in the different stages. First of all, because in this 21 kilometer, around 15.5 kilometers is in the Coombe River. So there are different challenges are there. We are doing piling, we are doing pile cap, and then because since you have visited in the morning, you may not have seen the actual progress, because most of the progress is beneath the bed level. So around 70% of the piling work that we have already completed, and pile caps parallelly all activities are going on. So 13 ramps are also there. Parallelly we have started the works on the ramps also. There is a somewhat delay in the progress of the project. The main reason for the delay is because the NGT has imposed the condition that during monsoon period the work cannot be carried out
in the Kuvum River. So that is the main around 3 to 3.5 months, and then again mobilization of this whatever we are having the equipments. So it takes around 4 months. So that 4 months are every year we are losing 4 months. So that is the main reason. Apart from this, some traffic restrictions are also there, being this project is passing through the city portion. We have taken all these issues with the state government, and state government, that cooperation is being given, and hopefully that some extended hours, some relaxation may be given in the coming days. We are hopeful that by end of 2027 we get this project. சேலம் மாவட்டத்தில் கோடை காலத்தில் பறவைகள் மற்றும் விலங்குகளுக்காக தண்ணீர் வசதி ஏற்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து தன்னார்வலர்கள் வழங்கும் தகவல்கள் குறித்த செய்தி தொகுப்பு. வேகமான நகரமயமாக்கல் காரணமாக வீடுகள் நிறைந்த கான்கிரீட் காடுகளாக நகரங்கள் மாறிவிட்ட நிலையில் பறவைகளின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்து கொண்டே வருகிறது. ஏரி, குளம், குட்டை, கண்மாய் என தமிழரின் நீர் மேலாண்மை இன்றில்லை. கடுமையான கோடையில் இருக்கும் நீர்நிலைகளே வறண்டுவிடும் நிலையில் இல்லாத நீர்நிலைகளை எங்கே சென்று தேடுவது என்ற கவலை நம்மை விட பறவைகளுக்கு தான் அதிகமாக இருக்கிறது. மழைக்காலங்களில் ஓரளவிற்கு தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் பறவைகளும் சிறு விலங்கினங்களும் கோடை காலத்தில் நீர்ச்சத்து குறைபாடு உள்ளிட்ட பிரச்சனைகளால் சிரமப்படுகின்றன. இந்நிலையில் குரலற்றோர்களுக்கான குடிநீர் என்ற தன்னார்வ அமைப்பின் சார்பில் இலவசமாக சிறிய அளவிலான தண்ணீர் தொட்டிகள் வழங்கப்பட்டு வருகிறது. நாளொன்றுக்கு சில வினாடிகள் ஒதுக்கி தண்ணீர் வைத்தால் பல லட்சக்கணக்கான பறவைகளை காப்பாற்ற முடியும் என வேண்டுகோள் விடுக்கிறார் தன்னார்வலர் வித்யா. நம்ம தண்ணி வச்சோன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு அந்த போய் அந்த இரையை தேடுறதுக்கான ஒரு சக்தியாவது அந்த தண்ணி அவங்களுக்கு கொடுக்கும். ஒவ்வொரு பறவைக்கும் அந்த உயிர் காக்கிற ஒரு விஷயமா இது இருக்கு. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நாமளும் ஏதோ ஒரு விதத்துல நம்ம பிறந்திருக்கிற இந்த பூமிக்கு நம்ம திருப்பி கொடுக்குறோம். நம்மளால ஆன ஏதோ ஒன்றத்தை திருப்பி கொடுக்குறோம். இந்த பறவைகள் வாழ்றதுக்கு இதுக்கு நமக்கு ஒரு 30 செகண்ட் கூட ஆகாது. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் தண்ணி வைக்கிறது நமக்கு ஒரு 30 செகண்ட் கூட ஆகாது. ஆனா அதனால பல உயிர்கள் வாழுது அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாவும் இருக்கும். ஒரு மனிதாபிமானத்தோட நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய செயல். 4-5 வருடங்களாக பறவைகளுக்கு தண்ணீர் வைத்து வரும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் சுமதி பறவைகளின் செயல்பாடு மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகிறார். இந்த வாட்டர் பவுல் எல்லாம் வாங்கி அனிமல்ஸுக்கு, டாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே வச்சு அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா மத்தியான நேரத்தில் குருவிங்க இதில் உட்காந்து தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லை, அதில் அது குளிச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்ணும். அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சேலம் மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு சிறிய தண்ணீர் தொட்டிகளை இலவசமாக வழங்கும் பணியை கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குனர் பிரகாசம் தொடங்கி வைத்தார். தன்னார்வ அமைப்புகள் வழங்கும் தண்ணீர் தொட்டிகளில் நீர் நிரப்பி பறவைகள் மற்றும் விலங்கினங்கள் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க அனைவரும் உதவ வேண்டும் என்கிறார் அவர். விலங்குகள் நீர் பற்றாக்குறையினால அவங்களுடைய உடல் வெப்பம் அதிகமாகிற போது அதனுடைய வெப்பத்தை தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிற போது அது அயற்சியாகி மயங்கி விழுந்து இறப்பதற்கான வாய்ப்பும் இருக்குங்கிறதுனால அதன் நீர் சத்து குறையாமல் இருப்பதை நாம் கடைபிடிக்கணும். அப்படின்னா அதுக்கு எந்த நேரமும் நீர் கிடைக்கிற மாதிரி நாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இதை நாம் கொடுத்துருக்கோம். இதை நாம் கடைபிடிச்சோம் அப்படின்னா எல்லா விலங்குகளும் அந்த நீர் சத்து குறைபாடு இல்லாமலும் அதே மாதிரி வெயிலினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு நல்ல வாய்ப்பாக அமையும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். அரிசி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முதலிடம் பிடித்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அனைத்து கிராமங்களிலும் மருத்துவ சேவை கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக ஆயுஷ் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவதன் மூலம் அதனை குணப்படுத்த முடியும் என்று மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் மூலம் மகளிருக்கு 26 வார கால மகப்பேறு விடுப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நல அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.